இயேசு பிரானுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு, நபிகளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு, பட்டினத்தாருடைய வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு. மரணத்தை பத்தி எல்லா மதமும் சிந்திக்குது. இப்போ பட்டினத்தாருடைய வாக்கு நமக்கு ஃபெமிலியர், இந்தியாவில் இருக்கிறதால அவர் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். அதனால அவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப பாப்புலர். பட்டினத்தாருடைய சிந்தனை, மனமே செத்தாரை போலே திரி அப்படிங்கிறார். நீ உயிரோடு இருக்கிற மாதிரியான உணர்வோட அலையாதே, மனமே செத்தாரை போலே திரி. ஏன்? மானவமானம் தான் உன் துன்பத்துக்கு காரணம், கர்வத்துக்கு காரணம், உன் அகங்காரத்துக்கு காரணம். இன்னும் சரியா போனா இந்தியன் பிலாசபி, உன் பாவ புண்ணியத்துக்கு உன்னுடைய அகங்காரம் தான் காரணமாகுது அப்படின்னு. நான் இது ரொம்ப ஈஸியா சொல்லுவேன். பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிறவன் என்ன பண்ணுவான், சிவப்பு கலர்ல என்னத்தையோ ஒன்று இப்படி சுற்றி விட்டோன்னு புசு 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 புசுன்னு அது பாட்டுக்கு அப்படியே அந்த இதில் வரும், அந்த ரவுண்டில் அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் திரண்டுக்கிட்டு வரும். ஒரு குச்சியை எடுப்பான், அந்த குச்சியை உள்ளே எடுத்து அப்படி உள்ளே விட்டு சுழட்டி நல்ல இவ்வளோ பெரிய பஞ்சு மிட்டாயாக்கி இப்படி கொடுப்பான். எவ்வளவு பஞ்சு திரண்டாலும் அந்த குச்சியை உள்ளே விட்டு சொருகுனாதான் அதை ஒன்றா எடுக்க முடியுது. அது மாதிரி நமக்கு எவ்வளவு பாவ புண்ணியம் சேர்ந்தாலும் ஈகோங்கிற நானை உள்ள விட்டாதான் அதை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். குச்சியை உள்ள விடல அப்படின்னா அது உங்களுது இல்லை, அது எவனுதோ. எல்லாம் நடக்கும் பூமியில், ஆனால் அது உங்களுது இல்லை. உங்க ஈகோவை உள்ள விட்டுட்டீங்க, ஈகோ சென்ட்ரிக், அப்படி ஈகோவை உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களோட தான் மாறி போயிடுது. ஸோ அதனால மனமே செத்தாரை போலே திரி அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. இது இப்படியே வச்சுங்க.